1 இன் கீழ் 50,000 என எழுதப்பட்ட ஒரு அளவை விவரிக்கும் சொல் எது? 1 இன் கீழ் 50,000 என்பது ஒரு பின்ன வடிவில் உள்ள அளவையாகும். இது வரைபட தூரத்திற்கும் உண்மையான தூரத்திற்கும் உள்ள விகிதத்தை பிரதிநிதித்துவ பின்னமாக representative fraction காட்டுகிறது. இது அலகுகளை சாராத ஒரு அளவீட்டு முறையாகும். நீர் அணுகல் அடிப்படையில் கிராமப்புற குடியிருப்புகளுக்கு ஒரு முக்கிய காரணி எது? நீர் எளிதில் கிடைப்பது கிராமப்புற குடியிருப்புகள் உருவாவதற்கான மிக முக்கியமான காரணியாகும். குடிநீர், துப்புரவு மற்றும் விவசாய தேவைகளுக்காக மக்கள் நீரை எளிதாக அணுகக்கூடிய இடங்களையே தேர்வு செய்கின்றனர். உரையில் வரையறுக்கப்பட்டுள்ளபடி வனவிலங்குகளின் முதன்மையான பண்பு என்ன? வனவிலங்குகள் என்பது மனிதர்களால் வளர்க்கப்படாத காடுகள் மற்றும் இயற்கை சூழலில் சுதந்திரமாக வாழும் விலங்குகள் மற்றும் பறவைகளை குறிக்கும். இவை ஒரு நாட்டின் பல்லுயிர் பெருக்கத்திற்கும் சுற்றுச்சூழல் சமநிலைக்கும் மிக முக்கியமானவை. மாவட்ட அளவில் இன் பொறுப்பு என்ன? மாவட்ட பேரிடர் மேலாண்மை ஆணையம் DDMA மாவட்ட அளவில் பேரிடர் மேலாண்மை திட்டங்களை செயல்படுத்துவதற்கும் ஒருங்கிணைப்பதற்கும் பொறுப்பான அமைப்பாகும். இதற்கு மாவட்ட ஆட்சியர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தலைவராக செயல்படுகிறார். ஒரு ஆறு கடலை அணுகும்போது பாயும் நீரின் வேகம் என்னவாகிறது? ஆறு கடலை நெருங்கும்போது நிலச்சரிவு மிக குறைவாக இருப்பதால் நீரின் வேகம் பெருமளவு குறைகிறது. வேகம் குறைவதால் ஆறு சுமந்து வரும் படிவுகளை அங்கேயே படிய வைத்து டெல்டாக்களை உருவாக்குகிறது. எம். ஹுசைன் எழுதிய இந்தியாவின் புவியியல் பற்றி விவாதிக்கும் புத்தகம் எது? மஜித் ஹுசைன் எழுதிய ஜியோகிராஃபி ஆஃப் இந்தியா என்ற புத்தகம் சிவில் சர்வீஸ் மற்றும் போட்டித் தேர்வுகளுக்கு மிகவும் பரிந்துரைக்கப்படும் ஒரு தரமான பாட புத்தகமாகும். இது இந்தியாவின் இயற்கை அமைப்பு மற்றும் வளங்கள் பற்றி விரிவாக விளக்குகிறது. 2. A Comprehensive Geography என்பது DER. எந்த செயல்முறை மணலை காற்றினால் தூக்கிச் செல்ல காரணமாகிறது? காற்றின் அரிப்புச் செயலால் மணல் துகள்கள் தரைமட்டத்திலிருந்து உயர்த்தப்பட்டு ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு கடத்தப்படுகின்றன. இது பாலைவன பகுதிகளில் முதன்மையான நிலப்பரப்பு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. கனடாவில் கனரக பொறியியல் தொழில்களின் முக்கிய மையங்கள் இங்கே அமைந்துள்ளன. வின்சர் நகரம் கனடாவின் வாகன தலைநகரம் என்று அழைக்கப்படுகிறது, ஏனெனில் இங்கு கனரக பொறியியல் மற்றும் வாகன உற்பத்தி தொழிற்சாலைகள் அதிக அளவில் உள்ளன. அமெரிக்காவின் டெட்ராய்ட் நகருக்கு அருகில் இருப்பதால் இது ஒரு முக்கிய தொழில் மையமாக திகழ்கிறது. அளவு, மக்கள் தொகை மற்றும் வளங்கள் தவிர வேறு எந்த அம்சம் தமிழ்நாட்டை இந்தியாவின் ஒரு முக்கிய மாநிலமாக ஆக்குகிறது? தமிழ்நாடு இந்தியாவின் 2வது பெரிய பொருளாதாரத்தை கொண்ட மாநிலமாகவும் தொழில்மயமாக்கலில் முன்னணியிலும் உள்ளது. சுகாதாரம், கல்வி மற்றும் தனிநபர் வருமானம் ஆகியவற்றில் மாநிலம் சிறந்து விளங்குவதால் இது முக்கியத்துவம் பெறுகிறது. சுனாமி அலைகள் பயணிக்கும் தோராயமான வேகம் என்ன? ஆழ்கடல் பகுதிகளில் சுனாமி அலைகள் ஒரு ஜெட் விமானத்தின் வேகத்திற்கு இணையாக மணிக்கு 500 முதல் 800 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும். கரைப்பகுதியை நெருங்கும்போது வேகம் குறைந்து அலையின் உயரம் அதிகரிக்கும். 100 கிலோமீட்டர் என்பது சுனாமியின் ஆழ்கடல் வேகத்தை விட மிகக் குறைவு. 600 கிலோமீட்டர் என்பது ஒரு குறிப்பிட்ட வேகம், ஆனால் பொதுவான மதிப்பீடு 500 - மேல் என்பதாகும். எந்த உண்மை உங்களை வியக்க வைத்தது? கீழே கமெண்ட் செய்யுங்கள். தினமும் புதிய தகவல்களுக்கு சந்தா செலுத்துங்கள்.